Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்போ இந்தியா அப்படின்னா வெள்ளை மாளிகையில ட்ரம்போ இல்ல சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா பிரம்மோஸ். ஒருத்தர் என்னடானா நம்மளுடைய ஒரு மாநிலத்தை பாதி ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவனுடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தர் என்னடானா நம்மளுடைய ஒரு மாநிலத்தையே அது அவனுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ரெண்டு எதிரிகளை பக்கத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியா என்ன மாதிரியான பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லும் போது பாகிஸ்தான், சைனா இந்த ரெண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 டார்கெட்ஸ் இந்தியா நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரெண்டு நாடும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு அஸ்திரத்தை ஒரு நாடு ஏவுச்சு அப்படின்னா ஐயோ இந்த போர் அப்படிங்கிறது நாம நினைத்ததை விட இன்னும் மோசமாக மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலா அது இருக்கும். அந்த சிக்னலை கொடுத்தது நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை. பிரம்மோஸ் அப்படிங்கிறது தற்காலத்திலும் சரி வருங்காலத்திலும் சரி அசைக்க முடியாத ஒரு அசட்டாக இந்தியாவுக்கு இருக்க போகிறது. அதே மாதிரி இந்தியாவுடைய எதிரிகள் அவங்களுடைய தூக்கத்தை துளைத்ததற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக பிரம்மோஸ் இருக்கிறது. இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கையை எடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுடைய நினைவுல வரக்கூடிய முதல் விஷயமா பிரம்மோஸ் தான் இருக்க போகுது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட இந்த சர்வதேச நாடுகளுக்கு இந்தியானாலே கசக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் வெளிப்படுத்திய அந்த போர் யுக்திகள், நம்மளுடைய போர் முறைகள், மிக குறிப்பாக நம்மளுடைய ஆயுதங்கள், இதெல்லாம் தான் மிக முக்கியமான விஷயம். ஆனாலும் கூட இப்போ இந்தியா அப்படின்னா கண்ணை மூடிட்டு வெள்ளை மாளிகையில ட்ரம்போ இல்ல சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா பிரம்மோஸ். நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம நாட்டுடைய கிட்டத்தட்ட முதுகெலும்பாக தற்போது மாறி இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த பிரம்மோஸ் ஏவுகணை மாறி இருக்கு. அதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதார அறிக்கையாக சைனால இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா அவங்க பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எப்பவுமே நம்மை பற்றிய நம்முடைய மதிப்பீடை தாண்டி நம்மை பற்றிய எதிரியுடைய மதிப்பீடு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக சரியாகவும் இருக்கும் அப்படிங்கறது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த திங்க் டேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். இதுல மிக முக்கியமா பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம இடம் வாலாட்டி அதுக்கப்புறம் பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்து அவங்களுடைய கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த கிரானா ஹில்ஸ்ல பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்திய பிறகுதான் அமெரிக்கா தலையிட்டது, அதுக்கப்புறம் சவுதி இளவரசர் தலையிட்டார், உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையுடைய தாக்குதலுக்கு பிறகுதான் நடந்தது. அதாவது ரெண்டு நாடும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு அஸ்திரத்தை ஒரு நாடு ஏவுச்சு அப்படின்னா ஐயோ இந்த போர் அப்படிங்கிறது நாம நினைத்ததை விட இன்னும் மோசமாக மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலா அது இருக்கும். அந்த சிக்னலை கொடுத்தது நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ இந்த பிரம்மோஸோடைய சத்தம் கேட்ட பிறகுதான் எங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுது அப்படின்னு பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள்லாம் அவங்களுடைய டெலிவிஷன் சேனல்ஸ்ல உட்கார்ந்து அலர்ன விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஏன் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் என்ன சொன்னாரு, பிரம்மோஸ் ஏவுகணை அந்த அதிகாலையில் நடத்திய தாக்குதலுக்கு பிறகுதான் இந்தியா இந்த தாக்குதல்ல எவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு புரிந்தது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அலர்ட் ஆனோம் அப்படின்னு சொல்றாரு. இது பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தது பிறகுதான் இவர் அலர்ட் ஆனாராம். இப்போ பேசக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இருந்து அவங்களுடைய துணை பிரதமர்ல இருந்து எல்லாமே சொல்லக்கூடிய என்னன்னா எங்களுக்கு சில வினாடிகள் தான் இருந்தது, பிரம்மோஸ் ஏவுகணை எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வினாடிகள் தான் இருந்தது, நாங்க என்ன முடிவு செய்யணும் அப்படிங்கிறது அப்படின்னு. இது எல்லாத்துக்குமான அடிப்படை அந்த பேஸ் லைன் எங்க அப்படின்னா பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ இப்போ இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பாக சைனாவுடைய திங்க் டேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்த பிரம்மோஸ் ஏவுகணை எத்தனை இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியே வராது, வெளியே வரக்கூடாது. அது எல்லாமே நம்மளுடைய இராணுவம் சார்ந்தது. இருந்தாலும் கூட நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு 3000 to 4000 பிரம்மோஸ் ஏவுகணைகள் நம்ம இடம் இருக்கும், தயாரித்து வைத்திருப்போம் அப்படின்ட்டு நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் கணிக்கிறாங்க. இது அரசுடைய டேட்டா. என்ன அரசு சொல்ற விஷயம் என்னன்னா அது இன்னும் கூட குறையக்கூடும். ஆனா இப்ப இந்த சைனீஸ் உடைய திங்க் டேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிடம்
14,000 பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்றதோட நிக்கல. இதை ஏன் இந்தியா செய்யுது அப்படின்னு அடுத்த கட்டத்தை வந்து விவரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து சைனா, இந்த 2 நாடுகள் தான் இந்தியாவுடைய எதிரி நாடுகளாக, குறிப்பாக வந்து நமக்கு ஒரு எஸ்கலேஷன் வரப்போகுது, இந்த 2 நாடுகள் கூடயுமே நமக்கு வந்து இந்த எல்லை தகராறு அப்படிங்கிறது இருக்கு. ஒருத்தர் என்னன்னா நம்மளுடைய ஒரு மாநிலத்தை பாதி ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவனுடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொருத்தர் என்னடானா நம்மளுடைய ஒரு மாநிலத்தையே வந்து அவனுடைய மாநிலம், அது அவனுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான 2 எதிரிகளை வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியா என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, பாகிஸ்தான், சைனா இந்த 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 டார்கெட்ஸை இந்தியா நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2000 டார்கெட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா இராணுவ தளங்கள், கடற்படை தளம், விமானப்படை தளம், அப்புறம் வந்து அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் வந்து அவங்களுடைய ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்களுடைய உளவு அமைப்புகளுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 டார்கெட்ஸ் வந்து இந்தியாவிடம் இருக்கு. ஸோ இந்த 2000 டார்கெட்ஸ்க்காக தான் அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்த அளவுக்கு வந்து மேசிவா மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா வந்து வைத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த 2000 பகுதியை கிட்டத்தட்ட 14,000 பிரம்மோஸ் வச்சு அடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 முறை இந்த பகுதிகளை அழிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களே வந்து கேல்குலேஷன்லாம் போட்டு பக்காவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த எஸ்டிமேட் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத நாம் ஒரு அனலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 2005 தான் நம்ம வந்து அந்த பிரம்மோஸோடைய ப்ரொடக்ஷன் வந்து தொடங்குறோம் அப்படின்ட்டு நினைவு. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய ஹைதராபாத் அப்புறம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோடைய அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 100 முதல் 200 பிரம்மோஸ் மிசைலை வந்து அங்கே தயாரிக்க முடியும், அதோடைய கெப்பாசிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எல்லாமே வெளியே சொல்லப்படக்கூடிய ஒரு டேட்டாஸ் தான். கரெக்டாக அவங்களால எவ்வளோ செய்ய முடியும், குறிப்பாக இந்த வெளியே ஒரு நம்பர் வருது அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜாஸ்தியாக தான் அங்கே ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 2005னா இப்போ நம்ம 2025 இருக்கோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த பிரம்மோஸோடைய இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது போகுதுன்னா அப்போது இந்தியா கிட்ட எத்தனை பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டாலும் நமக்கு வந்து எளிமையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம எந்த கால்குலேஷன் போட்டு எந்த ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணி நின்னாலும் கூட அதை விட கூடுதலாக தான் நம்ம கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் நம்ம வந்து பிரம்மோஸ் என்ஜி, அதாவது நியூ ஜென்ரேஷன் பிரம்மோஸை அங்கே வந்து நம்ம தயாரிப்பை வந்து தொடங்கியிருக்கிறோம். இப்போது இதோடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து 100 பிரம்மோஸ் ஏவுகணையை ஆண்டுக்கு தயாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோடைய மேனுஃபேக்சரிங்கை கிட்டத்தட்ட 300 வரைக்கும் ஸ்கேலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் இப்போ இவங்க சொல்கிறாங்க, இதை ஏன் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா ஈரானிடம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்த அந்த போர் பாருங்களேன், ஈரான் வெர்சஸ் இஸ்ரேலிடம் விமானப்படை இருக்குது, ஸ்ட்ராங்கான உளவு அமைப்புகள் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, நேட்டோ நாடுகள் இருக்குது, பெரிய பெரிய ட்ரோன் சிஸ்டம் இருக்குது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் வந்து இஸ்ரேலிடம் இருக்குது. ஆனால் ஈரான்கிட்ட என்ன இருக்குது, வெறும் மிசைல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் வெறும் மிசைலை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு நாடு இஸ்ரேலை மீது எத்தகைய தாக்குதலை நடத்தியது, அமெரிக்காவுடைய அவங்களுடைய அந்த ராணுவ தளத்திலையும் வந்து எத்தகைய தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுடைய பலம் எங்கே இருக்கோ அந்த பலத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஈரான் இந்த இடத்துல வந்து சொல்ல நினைச்சிருக்கு. அந்த ஈரான் சொல்றதுக்கு முன்பாகவே இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தயாரிப்பில் இறங்கி அதை வந்து பக்காவாக வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சைனாவுடைய இந்த திங்க் டேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலேருந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ரெண்டாவது, அமெரிக்கா, சைனா உள்ளிட்ட மிகப்பெரிய அந்த சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவை ஒரு தயக்கத்தோடு ஒரு பயத்தோடு அணுகுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த பிரம்மோஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து மிகையாகாது. ஆனால் வெறும் பிரம்மோஸ் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரென்த்தா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் அவங்க இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டேப்லெட் காலம் போட்டு எல்லாத்தையுமே பட்டியலிட்டோம் அப்படின்னா
ஏவுகணை அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் அதை தாண்டி பிரம்மோஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளுடைய எதிரிகளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணை வெறும் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பல நாடுகள் நம்ம கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு இப்போ கியூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த சைனாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த சைனாவுடைய ராட்சச கரங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே இப்போ பிரம்மோஸை கேட்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பிரம்மோஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னா, பிரம்மோஸ் அப்படிங்கிறது தற்காலத்திலும் சரி வருங்காலத்திலும் சரி அசைக்க முடியாத ஒரு அசட்டாக இந்தியாவுக்கு இருக்க போகிறது. அதே மாதிரி இந்தியாவுடைய எதிரிகள் அவங்களுடைய தூக்கத்தை துளைத்ததற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக பிரம்மோஸ் இருக்கிறது. இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கையை எடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுடைய நினைவில் வரக்கூடிய விஷயமா பிரம்மோஸ் தான் இருக்க போகுது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.